வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஹெரோ ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஹெரோ ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிட்டு வி ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். ரெண்டாவது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை நேராக கீழ் பக்கமாக இழுத்து மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பிறகு த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அப்படியே ரெண்டாவது லைனுக்கு பக்கம் நேராக இழுத்துட்டு இந்த இடத்துல 2 த்ரெட் இருக்கும். அதில் ஒரு த்ரெட்டை வெளிப்பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் ரெண்டாவது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டு அப்படியே த்ரெட்டை நேராக கீழ் பக்கமாக இழுத்து மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பிறகு த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை ரெண்டாவது லைன் பக்கம் நேராக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த இடத்துல 2 த்ரெட் இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு த்ரெட்டை வெளிப்பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். லாஸ்ட்டு வீடியோவில் 2 த்ரெட்டில் ஒரு த்ரெட்டை உள்பக்கமாக தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பிறகு வெளிப்பக்கமாக இன்னொரு த்ரெட்டை தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம். இந்த வீடியோவில் ஒரு த்ரெட்டை மட்டும்தான் வெளிப்பக்கத்தால் தள்ளி செயின் ஸ்டிச் போட்டோம். இனி இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுப்போம். எண்டு வரைக்கும் வந்தாச்சு. சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அடுத்தது சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிட்டு வி ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டை டபுளாகவே எடுத்துக்கணும். பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். ரெண்டாவது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை நேராக கீழ் பக்கமாக இழுத்து மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பிறகு த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த த்ரெட்டில் தான் பீட்ஸ் கொடுக்கணும். நான் இதுக்கு ஒரு சுகர் பீட் ஒன்றும் கட் பீட் ஒன்றும் இன்னொரு சுகர் பீட் ஒன்றும் கொடுத்துருக்கேன். பீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கணும்.
பாருங்கள், இந்த இடத்துல 4 த்ரெட் இருக்கும். அதில் 2 த்ரெட்டை வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் பாருங்கள், 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து 1வது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை நேராக கீழ்ப்பக்கமாக இழுத்து 3வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பிறகு த்ரெட்டை 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். பீட்ஸை எட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த இடத்துல 4 த்ரெட் இருக்கும். அதில் 2 த்ரெட்டை வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். ஹேரோ ஸ்டிச்சில் ஃபஸ்ட் மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும். ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். இனி ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தோம். எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.